அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்துக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே. உத்திராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். நட்சத்திரங்களில் தலைமையானது, கிரகங்களில் தலைமையானது சூரியன். சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன. எல்லா கிரகங்களுக்கும் முதன்மையானவர் சூரிய பகவான். உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் சூரிய பகவான் முழுமையான அருளையும் அணுக்கிரகத்தையும் பெற்றவர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாக நல்ல குணங்களையும், தூய்மையான மனசையும், நல்ல எண்ணங்களையும், மிகச்சிறந்த அறிவாற்றலையும் பெற்றிருப்பார்கள். பெரிய அளவிலான தைரியம், துணிச்சலை கொண்டவர்கள் அவர்கள். உடல் ஆற்றலை பெற்றவர்கள். உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள். மேலும் உலகத்தின் அவ்வளவு விஷயங்களும் தெரிந்து கொள்ள மிகுந்த ஆவல் கொண்டிருப்பார்கள். கடவுள் பக்தி இவர்கள் மிக மிக அதிகம். தெய்வீக நாட்டம் மிக அதிகம். கோயில், ஆலயம் என்ற திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். அதிகமான விரதங்களை மேற்கொள்வார்கள். நேர்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். எந்த ஒன்றை முன்கூட்டியே ஆராய்ந்து அறியும் திறமை பெற்றவர்கள். ஆங்கிலத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். முன்கூட்டி என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இவர்களால் எந்த இடத்திலும் பணிஞ்சு வேலை செய்ய முடியாது. தலைமை ஸ்தானத்திற்கு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தலைமை நடத்துபவர்களுக்கு இவர்களுக்கு சரியான நாட்கள். எல்லாத்தையும் வேலை வாங்கிறதுக்கும் கரெக்டு. நிர்வாக திறமை, எக்ஸிக்யூட்டிவ், ஏஓ போடலாம், சிஇஓ போடலாம். அடுத்தவர்கள் கீழே இவர்களால் இறங்கி பணிந்து இவர்களால் வேலை செய்ய முடியாது. உத்திராடம் நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் குரு பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் குரு பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் 2, 3, 4 பாதங்கள் மட்டும் வரும். உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் வரும். இப்பொழுது மகர ராசி உத்திராடத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிலர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். சிலர் வெள்ளையாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். மொத்தத்தில் அவர் அழகாக இருப்பார்கள். சிரித்தால் அழகாக இருக்கும். அவர்கள் அதிகமாக சிரிக்க வேண்டும். இனிமேலாவது சிரிங்க. நீங்கள் சிரித்தா நான் சந்தோஷப்படுவேன். அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இப்போ ராசிக்கான பலன், நட்சத்திர பலன் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி லக்ன பலன் இன்னும் டீப்பாக வரும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொல்லி இந்த காட்டில் இன்னும் அதிகமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதெல்லாம் லக்ன பலனில் தெளிவாக வந்துடும். லக்ன பலனில் பார்த்து நீங்கள் அதை என்னென்ன பண்ண வேண்டாங்கிறத அந்தந்த மாதம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. மாதம் 1ஆம் தேதி 12 லக்னத்துக்குமான பலன்கள் வந்துடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? மிதுனத்தில் குரு இருக்கு, கடகத்தில் சுக்கிரன் இருக்கு, சிம்மத்தில் புதன், சூரியன், கேது சேர்ந்திருக்கு, கன்னியில் செவ்வாய் பகவான் இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. புது புது வேலைகள் தேடி வரும். இருக்கிற வேலையில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றத்தை காட்டுகிறது. மனக்கவலையுடன், வருத்தத்துடன் இடமாற்றம் போக வேண்டி வரும். உயர்கல்விக்கு தடையை காட்டுகிறது. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு, கன்னியில் சூரியன் புதன் இருக்கு, துலாமில் செவ்வாய் இருக்கு, தனுசில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். தோளில் அலைஞ்சி வரும் வாய்ப்புகள் உண்டு. கடும் அலைச்சல் உண்டு. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 நவம்பர் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கடகத்தில் குரு பகவான் இருக்கு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, கன்னியில் சுக்கிரன் இருக்கு, துலாமில் சூரியன் இருக்கு, விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் இருக்கு, கும்பத்தில் ராகுவும் சந்திரன் சேர்ந்திருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் பொருளாதார வளம் மிக நன்றாக இருக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று ஒரு வாய்ப்புகள் உண்டு.
நீண்ட நாள் இருந்த நோய்கள் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் பெறுவீர்கள். நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்வீர்கள். வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சி காண்பீர்கள். கோர்ட் கேஸ் விவகாரம் உங்களுக்கு நன்மையை வெற்றியை தரும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். கடத்தில் குரு பகவான் இருக்கு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்கு, துலாமில் புதன் இருக்கு, விருச்சிகத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்திருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சந்திரன் சனி சேர்ந்திருக்கு. இந்த மாதம் பொருளாதாரம் மிக நன்றாக இருக்கும். எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகள் ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள். வெளிநாட்டு பயணம் நன்மையில் முடியும். உறவினர்களுடன் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. எச்சரிக்கையான சாலை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். விபத்து இல்லாத பயணத்தை மேற்கொண்டு சந்தோஷமாக இருங்கள். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தர் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.